தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே தலைமைச் செயலாளர் ஆளுநர் மாளிகைக்கு வந்து ஆளுநரோடு சந்திப்பு நடத்தி புறப்பட்ட நிலையில் நம்ம தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். 24 மணி நேரத்தை கடந்தும் தாவேக்கா கடிதத்தின் மீது ஆளுநர் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு மெஜாரிட்டியை காட்டிட்டு நீங்கள் ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதைத்தான் நிலைப்பாட்டாக இருக்கிற இப்போ ஒரு காபந்த அரசு இருக்கிறது, அது நிர்வாக முடிவு எடுக்க முடியாது. இப்படி ஒரு போல் சினாரியோ தமிழ்நாட்டில் வந்ததில்லை. ஆளுநர் இங்கே வந்திருக்கிறார். அவர் ஒரு பொறுப்பாளுநர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா எந்நேரமும் அவர் கேரளாவுக்கு போகக்கூடிய சூழல் வரும். ஸோ அரசு நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு இதை பற்றி விவாதிக்க வேண்டிய நிலையும் இருக்கிற நிலையில் டிஜிபியோடு ஆளுநர் தலைமைச் செயலாளரை தொடர்ந்து சந்திப்பு நடத்தியிருக்கிறார். இது பற்றிய விவரங்களோடு பாரதி ராஜா, ஓவர் டு யூ. கண்டிப்பாக இன்று இருக்கும் அரசியல் சூழல்ல பல்வேறு கேள்விகளை ஏற்கனவே தலைமைச் செயலாளர் வந்து சந்தித்து போயிருக்காரு. இப்ப தமிழக காவல்துறையின் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்புல பல்வேறு விஷயங்கள் கேள்விகளாக எழுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பா இந்த தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் தாவேகா தலைவர் விஜய்க்கு கான்வாய் வழங்கப்பட்டது எதன் அடிப்படையில் என்ற கேள்வி எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, மத்திய உளவுத்துறையிலிருந்து என்னென்ன எச்சரிக்கைகள் வந்துள்ளது, அது தொடர்பாக என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் கேட்டறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 8 முடிந்து 16வது சட்டமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது. தனிப்பெரும்பான்மை இல்லாமல் யார் ஆட்சி அமைப்பது தமிழகத்தில் என்ற சூழல் ஒவ்வொரு நிமிடமும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில தமிழகத்துல நாளை காங்கிரஸ் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டம் தொடர்பாக அதற்காக பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கிறது, அதை எப்படி கையாள போகிறீர்கள் என்பதெல்லாம் கேட்டிருக்க. இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மட்டுமல்லாது தமிழகத்தின் பாதுகாப்பில், தமிழக மக்களின் பாதுகாப்பில், சட்ட ஒழுங்கில் கூடுதல் கவனம் செலுத்தும்படி அறிவுறுத்தியிருக்கிறார் ஆளுநர் டிஜிபிக்கு. இதுதான் முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது. முதல் கேள்வி என்ன கேட்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அடிப்படையில் அவருக்கு கான்வாய் வழங்கினீங்க அப்படின்ற கேள்வி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் போராட்டம் மற்றும் சட்ட ஒழுங்கு விவகாரத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லப்பட்டதா தகவல் வெளியாயிருக்கு ஆளுநர் மாளிகையில இருந்து. ஓகே, 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.